गाइस நம்ம கிச்சன்ல என்னன்னு பார்க்கலாம். நீ நம்ம என்ன பண்ண போறோம்னா பால் பணியாரம் தான் பண்ண போறோம். அதுக்கு நம்ம வந்து 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சிருக்கோம், 1 டம்ளர் பச்சரிசி ஊற வச்சிருக்கோம். இப்போ இது நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம மாவை நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சிட்டு வந்த உளுந்து மாவும் அரிசி மாவையும் இப்போ தேங்காயை அரைச்சிக்க போகிறோம். இப்போ பல்லு பேத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம தேங்காயோட ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட போகிறோம். வாசனை நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து தேங்காய் பாலை ஏலக்காய் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா வடிகட்டி வச்சு எல்லாத்தையும் ஒரு 3 ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொட்டாங்கச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதில் தான் நம்ம புட்டெல்லாம் செஞ்சோம். அந்த கொட்டாங்கச்சியை ஓட்டையை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஓட்டையை அடைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஓட்டையை அடைச்சிட்டு மாவு இது ஃபில் பண்ணிக்கலாம். எங்கள் பேத்தி வந்து ஊர்லேருந்து வந்திருக்கு. அதனால பால் பணியாரம் ஃபஸ்ட்டு கொடுக்கறதுனால பால் பணியாரம் செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்குறோம். அவ்வளோதானே முடிஞ்சிச்சா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதை 2 வார்த்தை பேசுவோம். நீ பேசுமா? ஹலோ சொல்லு. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ தான் வந்தேன் ஊர்லேருந்து. எங்கள் அம்மா வீடியோ எடுக்குது அப்படின்னு சொல்லு. பேசு. ஹலோ சொல்லு. ஹலோ. சிரிப்பு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு எடுத்துட்டோம் பணியாரத்தை. இந்த வடிகட்டி வச்சுக்கலாம். தெரியுதா இல்லையா? இந்த மாதிரி தள்ளி விட்டோம்னா மாவு ஓட்ட வழியாக கீழே விழுந்துடும். இல்லைன்னா நமக்கு பெருசு பெருசாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டோம். பணியாரம் பால் பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த பாலில் போட்டுக்கலாம், தேங்காய் பாலில். இப்போ வந்து பால் பணியாரம் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய். பாய் பாய்.